வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3040 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 3080 மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணி 3020-26 அப்படின்ற ஜோன் பக்கமாக பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் 3060 உடைக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸான 80 தொட முடியல. அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே இருக்கிற 3020 பக்கமாக இருக்கிற சப்போர்ட்டையும் உடைச்சி 3000 வரைக்கும் கீழே வந்து 3004 க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட் புதிய லோ க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய லோவர் க்ளோசிங்கும் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் செல்லிங்க்கு சாதகமான விஷயமாக அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று இங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்றைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2960. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஜோன் வேறு வழி இல்லை. நம்ம மறுபடியும் 3060 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த 3020 நேற்று நல்ல சப்போர்ட்டாக இருந்தது, இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இது முழுமையான ரெசிஸ்டன்ஸாக இன்னும் மாறலை. கொஞ்சம் மார்க்கெட் நடுவில் இந்த ஜோன் உள்ளே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சில சமயங்களில் நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஜோன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.